சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கம்மம்மா சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, ரயில்வே சிக்கன் கறி. ரயில்வே சிக்கன் கறி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரெசிபி இருக்கும். நம்ம இந்த ரயில்வே சிக்கன் கறி பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போகும்போது ஒருத்தர் பண்ணுவாங்க. நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும், மல்லியோட வாசம் தூக்கலாக இருக்கும். நம்ம சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் அரைச்சி கொஞ்சம் தண்ணியாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ரயில்வே சிக்கன் கறின்னு சொல்லி நிறைய ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுவோம். ஸோ அந்த ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஆனால் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், அன்றாட யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த கறி பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியாக தான் இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துலாம். ரயில்வே சிக்கன் குழம்பு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, உருளைக்கிழங்கு 1 நம்பர், தேங்காய் அரைச்சது 1 கப்பு, தக்காளி 2 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், சோம்பு. வீட்டில் பட்டலவங்க இருந்தாலும் தாளிப்பாக போட்டுடலாம், சரிங்களா? இந்த சோம்பு போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த வெங்காயத்தை போடுறோம். இந்த வெங்காயம் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு போட்டுறேன். இந்த உருளைக்கிழங்கு எதுக்காக போடுறேன்னா இது ஆப்ஷன் தான். இந்த உருளைக்கிழங்கு இந்த ஸ்கின்னோட போடுறேன். இது நம்ம ஊர் சைட்லாம் போடுவாங்க. ஸோ அதனால் உருளைக்கிழங்கு போடுறேன். ஆக்சுவலாக ரயில்வே சிக்கன் கறி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு எதுக்காக போனால் அந்த போர்ஷன் குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 2 பீஸ் சிக்கன் 2 உருளைக்கிழங்கு அப்படி தருவாங்க. ஸோ நீங்கள் ஏன்னா ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு 24 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அப்போது அந்தந்த ஊரில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆட் பண்ணி தருவாங்க. ஏன் சுரக்காய் கூட போட்டு தருவாங்க நார்த் சைட்லலாம். ஸோ இந்த வெங்காயம் இந்த உருளைக்கிழங்கு 2 ஒன்றா போட்டிருக்கேன். ஏன் இந்த உருளைக்கிழங்கு இப்படியே போட்டோன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அதனால் அந்த வெங்காயம் வதங்கும் போது உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெந்து வரும். அதுக்கப்புறம் சிக்கன் போடும்போது வேகும், திருப்பி தண்ணி ஊற்றும்போது வேகும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக வேகிறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம போட்டுரும். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வருது பார்த்தீங்களா, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இந்த மாதிரி சிக்கன் கறிக்கெலாம் நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரொம்ப அதிகமாக வதக்கினா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 40% அளவுக்கு வதங்கி முடிச்ச பிறகு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடுறேன். இது போட்ட உடனே இந்த தக்காளியும் நம்ம போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கும். தக்காளி கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தவறு எதுவுமே இல்லை. நீங்கள் தக்காளி கொஞ்சம் ஒரு தக்காளி 2 தக்காளி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். காரம் கொஞ்சம் லைட்டாக தூக்குச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த மிளகாத்தூள், இதோட இந்த மல்லித்தூள், இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இது நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். சிக்கன் டேரெக்டாக போட்டு நம்ம அப்படியே குக் பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல அந்த மசாலா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டுனா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த சிக்கனை போட்டு பரட்டுறோம். இப்போ இதெல்லாம் போட்டு வேகிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு தண்ணி சுற்றி விட்டு ஊற்றுங்க. தண்ணி ஊற்றின பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சிக்கன் மசாலாவை யூஸ் பண்ணுறோம். இந்த சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், மல்லி எல்லாமே இருக்கும். மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே இருக்கும். அந்த வாசனை நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சிக்கன் மசாலா இதில் போடுறோம், சரிங்களா? இந்த மசாலா போட்ட பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். அந்த பேச்சுலர் சிக்கன் கறி மாதிரியே தான் இருக்கும். இப்போ இது நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை நல்லா வேக விடுறோம். வெந்த பிறகு கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகவும் திருப்பி டைலூட் பண்ணிட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த தேங்காய் பேஸ்ட் நீங்கள் போடும்போது என்ன பண்ணால் அதிகமான தேங்காய் பேஸ்ட் போடக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த தேங்காய் எதுக்காக நம்ம போடுறோங்கன்னா ஒன்று டேஸ்ட்டுக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் மேலே தள்ளாமல் இருக்கிறதுக்கு அந்த தேங்காய் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக பக்குவமாக வந்துடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல தேங்காய் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணால் மட்டும் போதும், சரிங்களா? இப்போ இந்த சிக்கனும் இந்த உருளைக்கிழங்கும் வேகட்டும். ஒரு 80% அளவுக்கு வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். இதுதான் பக்குவம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ்ட்டு போடுறோம். அந்த பேஸ்ட் இப்பயே போட்டுனா ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு அந்த திக்காக ஆகும்போது அந்த சிக்கனில் வேகிறது லேட் ஆகும். அப்போ நீங்கள் பக்கத்துலேருந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இதுதான் விஷயம். அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில்
இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு லாஸ்ட்டாக தேங்காய் போட்டோன்னா தேங்காய் சீக்கிரமாக வெந்துடும். இந்த தேங்காய் பேஸ்ட்டு, இந்த தேங்காய் வெறும் தேங்காய் பேஸ்ட் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ரொம்ப கூட வந்து அந்த பட்டை, அந்த சோம்பு, பச்சை மிளகா சிலலாம் போட்டு அரைப்போம்ல, அந்த மாதிரி பக்குவம்லாம் எதுவுமே இல்லை. அவ்வளோதான். அந்த தேங்காய் லைட்டாக போடுவோம், லைட்டாக திக்னஸ் கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ ஒரு கொதி வந்ததுன்னா ரெடி. கடைசியாக கூட கொஞ்சம் லைட்டாக அந்த சிக்கன் மசாலா பொடி இருக்குல்ல, அப்படி லைட்டாக மேலே அப்படி லைட்டாக போடலாம். இல்லை கரம் மசாலா பிஞ்சு தான் போடுங்க, அது வாசனை நல்லா கொடுக்கும். அந்த கரம் மசாலா வந்து நம்ம வாசத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமே தவிர மெயினாக குக் பண்ணுறதுக்கு கரம் மசாலா போட்டு குக் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் பட்டை இருக்குது, லவங்கம் இருக்குது, கருப்பு ஏலக்காய் இருக்குது, அன்னாச்சி பூ இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான வாசம் கொடுக்குற ஒரு பொருள். அந்த பொருளை மீடியா போட்டு குக் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கவனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு கொதி வந்துனே அப்படியே கமன்னு நல்லா நமக்கு பக்கத்து வீட்டு வரைக்கும் நல்லா வாசம் கொடுக்கும். எப்பவுமே திக்காக வைக்கிற குழம்போட தண்ணியாக வைக்கிற குழம்புக்கு வந்து நல்லா சுகமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த சுட சுட சோறில், வேக சோறில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்பா கமன்னு. அவ்வளோதாங்க. அந்த குழம்பு ஊற்றுறேன் பாருங்கள், அந்த குழம்பு ஊற்றும் போதே இப்படி இருக்கணும். அந்த தண்ணியாக இருந்தால் தான் அந்த சுடு சுடு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, அந்த குழம்பு எடுத்து அப்படி ஊற்றும் போது தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் குழம்பு வைப்போம், ஆனால் நிறைய மெனக்கெட்டு அது பண்ணி இதை போட்டு முந்திரி போட்டு பட்டையை போட்டு லவங்கம் போட்டு ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் போட்டு பண்ணுவோம். ஆனால் அது கூட கை கொடுக்காது. ஆனால் இது மாதிரி தண்ணியாக வைக்கிற குழம்பு வந்து ஆல்வேஸ் கை கொடுக்கும். ஆனால் நல்லா சோறு வெந்திருக்கணும். அந்த சோறு நல்லா வெந்த சோறில் சாப்பிட்டா தான் அது திருப்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எனக்கு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. சரிங்களா? இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you so much.